வணக்கம் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடிய ஒரு சின்ன ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் அதை கூறிவிட்டார். அதை ஒரு சிறிய கதையாக இன்று சொல்லப் போகிறேன். கவனமாக கேளுங்கள். ஆமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பண்டைய இந்தியத்தில் ஒரு அறிவாளி இருக்கும் ராஜா ஒருவருக்கு ஒரு பெரிய பழக்கம் இருந்தது. எதையும் துவங்குவார், ஆனால் நடுவில் விடுவார். கவனம் குறைந்துவிடும், நேரம் வீணாகும், வெற்றி எட்டாததாய் மாறும். ஒரு நாள் அவர் சாணக்கியரிடம் வந்து சொன்னார், ஆசிரியரே, நான் எதையும் முழுமையாக முடிக்க முடியவில்லை. எனது மனம் திசை மாறிக்கொண்டே இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? சாணக்கியர் சிரித்துக்கொண்டு ராஜாவுக்கு 3 விசித்திரமான பரிசுகளை கொடுத்தார். 1, ஒரு சிறிய கல். 2, ஒரு வெற்று காகிதம். 3, ஒரு கயிறு. ராஜா குழம்பி கேட்டார், இவைகள் எனக்கு என்ன உதவும்? சாணக்கியர் அமைதியாக சொன்னார், முதல் பரிசு கல். இந்த கல்லை பாருங்கள், இது ஒரே இடத்தில் இருக்க முடியாது. அடிபட்டால் இங்கே விழும், அங்கே உருளும். அதேபோல் உங்கள் மனமும் எல்லா திசையிலும் உருண்டிக் கொண்டே இருக்கிறது. இந்த கல்லை கையில் பிடித்துக்கொண்டு நான் எல்லா இடத்திலும் சிதறுகிற கல்லா அல்லது ஒரு திசையில் செல்லும் மனிதனா என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். 2வது பரிசு வெற்று காகிதம். ஒவ்வொரு காலையும் இந்த காகிதத்தில் ஒரு பணி மட்டும் எழுதுங்கள். இன்று நான் இதை முடிப்பேன் என்று. நாள் முழுவதும் அந்த ஒரு பணிக்கு கவனம் கொடுங்கள். 3வது பரிசு கயிறு. இந்த கயிறை உங்கள் கையில் கட்டுங்கள். உங்கள் மனம் வேறு விஷயத்துக்கு செல்கையில் இந்த கயிறை தொட்டு நினைவில் கொள்ளுங்கள், நான் நேரத்தை வீணாக்க மாட்டேன். ராஜா இந்த 3 பரிசுகளையும் அப்படியே வாழ்க்கையில் பயன்படுத்தத் தொடங்கினார். சில நாட்களில் மாற்றம் தெரிந்தது, சில வாரங்களில் முன்னேற்றம் தெரிந்தது, சில மாதங்களில் அவரது வாழ்க்கையே மாறிவிட்டது. துவங்கிய அனைத்தையும் முடித்தார். கவனம் வலுவானது. நாட்டின் மிகவும் கட்டுப்பாடு உள்ள வெற்றிகரமான அரசனாக மாறினார். சாணக்கியர் சொல்கிறார், வெற்றியை தீர்மானிப்பது பெரிய முடிவுகள் அல்ல, சிறிய தினசரி பழக்கங்கள்தான். இலக்கு தெளிவானவன்தான் வெற்றி காண்பான். கவனம் உள்ளவன்தான் முன்னேறும். தினமும் ஒரு பணியை முடிப்பவன்தான் வாழ்க்கையை மாற்றுவான். நீங்கள் இன்று செய்ய வேண்டியது என்ன? 1, ஒரு இலக்கு மட்டும் தேர்வு செய்யுங்கள். 2, அதை எழுதிக் கொள்ளுங்கள். 3, தினமும் அதில் 1% முன்னேறுங்கள். அதுவே சாணக்கிய நெறி, அதுவே வாழ்க்கை வெற்றி. இந்த மாதிரி அருமையான சாணக்கிய நீதி கதைகள் வாழ்க்கை மாற்றும் கதைகள் மேலும் பெற வேண்டுமா? அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. உங்கள் ஆதரவு தான் எங்களுக்கு மிகப்பெரிய வலிமை.